ஃப்ரெண்ட்ஸ் பாண்டியன் சீரியலுக்கான நெக்ஸ்ட் எபிசோடுக்கான ப்ரோமோ பார்க்கலாமாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பாண்டியன் இங்கே மயில் ப்ரெக்னெண்ட்டாக இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே கேள்விப்பட்டதுலேருந்து இங்கே பாண்டியன் ரொம்பவே பார்த்தீங்கன்னா வருத்தமாகவும் அங்கே உக்காந்துட்டு இருக்காங்க. இங்கே கோமதியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தாலுமே இங்கே மயில் பண்ண சொன்ன விஷயத்த இங்கே சரவணன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்த்தீங்கன்னா கோவமாகவும் அங்கே மயில்கிட்ட நீ எந்த விஷயத்துலனாலே பொய் சொல்லியிருந்தா நான் ஏற்றுட்டு இருப்பேன், ஆனால் நீ இந்த விஷயத்தில் பொய் சொன்னதை நான் உன்னை ஏற்றுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உனக்கும் எனக்கும் கிற வருவே இத்தோட முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஸ்மைல்கிட்ட ரொம்பவே கோவமாகவும் அங்கே பேசிட்டு அங்கே கடையில் கிளம்பிடுறாங்க. கடைக்குமே கிளம்பலானுமே இங்கே மயில் ரொம்பவே ஃபீல் பண்ணி அளந்துக்கிட்டு இருந்தாலுமே இங்கே விரதமாக முடிவு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மயிலுக்குமே பார்த்தீங்கன்னா யோசிச்சு இங்கே பாய்சன் நம்ம குடிச்சிக்கிட்டு நம்ம பேசாமல் நம்ம செத்துட்டா நம்மளுக்கு ஒரே அடியாக இந்த பிரச்சனை முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா இங்கே மருந்து குடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே பார்த்தீங்கன்னா டிசைட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இவங்க இது மாதிரி டிசைட் எடுத்தது கொஞ்சம் கூட சரியில்லைன்னு சொல்லிட்டு நான் சொல்லுவேன். ஏன்னா இங்கே சரவணன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே கோவமாக பேசினாலுமே ஆனால் கொஞ்சம் நேரம் கழிச்சு அவரே பார்த்தீங்கன்னா மனசை மாறிடுவார். ஆனால் சரவணன் பேசுறத நினச்சிக்கிட்டு இங்கே மயிலுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டு இந்த முடிவை எடுக்கிறதுக்காக மனசில் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே ராஜுமே பார்த்தீங்கன்னா இங்கே கதிர்கிட்ட நீங்கள் லோன் விஷயமா பார்த்துருந்தீங்களே என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க. உடனே பார்த்தீங்கன்னா நானும் ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன், ஆனால் லோன் தான் கிடைக்க மாட்டுது, கிடைச்சா எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓகே ஆகிடும், ஆனால் அவங்க அது வேணும் இது வேணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் இழுத்து அடிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கதிர்மே பார்த்தீங்கன்னா ராஜுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. உங்கள் கோமதியுமே பார்த்தீங்கன்னா அங்கே சாமி முன்னாடி உக்காந்துக்கிட்டு எங்களுக்குன்னே இவ்வளோ பிரச்சனை வருது, என்றைக்கு தான் இங்கே விடுவு காலம் பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கோமதியுமே யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலுமே மீனாவுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே வருத்தமாகவும் இங்கே மயில்கிட்ட எல்லாம் சமாதானப்படுத்திட்டு நான் வேலைக்கு போகிறேன், நீ இன்னும் ஃபீல் பண்ணாத, இதில் நான் உனக்கு குழந்த கன்ஃபார்ம் பிறக்கும், நீங்கள் அடுத்த வருஷத்தில் நீங்கள் உங்கள் கையில் குழந்தை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சமாதானப்படுத்திட்டு இங்கே மீனாவுமே பார்த்தீங்கன்னா வேலைக்கு கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே குமாருமே பார்த்தீங்கன்னா அங்கே அரசியை பற்றி நினச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அரசி இருந்தபோது அவளை சந்தோஷமாக பார்த்துக்கல, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே குமாருமே பார்த்தீங்கன்னா அரசி என் கூட இல்லாத போது தான் அவளோட அருமை புரியுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குமாருமே பார்த்தீங்கன்னா இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா நான் போய் பாண்டியன்கிட்ட இவ்வளோ விஷயம் பேசியுமே அங்கே பாண்டியன் மனசு மாறுற மாதிரியே தெரியல, இன்னும் என்னென்ன பிரச்சனை நடக்க போதோ தெரியல, இவங்க அண்ணன் தம்பிங்க 2 பேரும் சண்டை போட்டுன்னு இந்த பிரச்சனையில் 2 பேரும் பிரிஞ்சிருவாங்க போல், நான் இருக்கிறதுக்குள்ளே இவங்களுக்கு எதனா ஒரு நல்லது பண்ணிட்டு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு அப்பத்தாவுமே பார்த்தீங்கன்னா யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே வடிவும் மாறியுமே பார்த்தீங்கன்னா 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க. ஏன்னா அங்கே குமார் விஷயத்தில் அவங்களுக்கு 2 பேருக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே சண்டை வந்துடுது. இங்கே மாறியுமே பார்த்தீங்கன்னா என் பையன் குமார் அவன் உள்ளே போனான்னா எனக்கு தான் வலிக்கும், அவங்களுக்கு யாருக்குமே வலிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வடிவுக்கிட்ட சொல்லவும் உடனே பார்த்தீங்கன்னா வடிவுமே பார்த்தீங்கன்னா இங்கே முத்துவேலுமே பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா இங்கே குமார் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணி கஷ்டப்பட்டு எல்லாருக்கிட்டையுமே பேசிகிட்டு இருக்காரு. அது மாதிரி பண்ணியுமே நீங்கள் இது மாதிரி பேசிகிட்டு இருக்கீங்களே உங்களுக்கே கொஞ்சம் நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மாறிக்கிட்ட கேட்குறாங்க. மாறியுமே பார்த்தீங்கன்னா நான் அங்கே குமாருக்கு நான் மட்டும்தான் ஃபீல் பண்ண முடியும், நீங்கள்லாம் பண்ண முடியுமா, உங்களுக்கு ராஜி இருக்காங்க, ராஜி அங்கே சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க, எங்களுக்கு ஒரே பையன் குமார் தான், அவனை நினச்சா நாங்கள் ஃபீல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் மாறியுமே சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே பாண்டியனுமே பார்த்தீங்கன்னா இங்கே சரவணன்கிட்ட எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, நான் கொஞ்சம் வெளியில் போய்ட்டு வரேன், நீங்கள் கடையெல்லாம் பார்த்துக்கோங்க, குடோனில் ஸ்டாக் வந்திருக்கு, நீங்கள் அதில் கொஞ்சம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு பார்த்து வைங்க, நான் இங்கே கொஞ்சம் வேலை இருக்குது போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாண்டியனுமே பார்த்தீங்கன்னா சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே மயிலுமே இது மாதிரி முடிவு எடுத்தது அங்கே மீனாக்கும் ராஜுக்கும் தெரிய வந்துச்சுன்னா அவங்களுக்கு பயங்கர அதிர்ச்சியாகவும் இருக்குன்னே சொல்லலாம். இங்கே கோமதியுமே பார்த்தீங்கன்னா மயில்கிட்ட போயிட்டு நீ எதனா பால் எதனா சாப்பிட்றியாம்மா, நீங்கள் நேற்றுலேருந்தே சாப்பிடல, என்ன சாப்பிட்ற சொல்லுமா நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் கோமதியுமே பார்த்தீங்கன்னா அங்கே மயில்கிட்ட கேட்குறாங்க. இல்லைத்தா எனக்கு எதுவும் வேணாம், நான் வேணும்னா நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு பார்க்கலாமா கூட எப்படி லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.